நடிகர் நெப்போலியன் ஒரு அமெரிக்க இந்திய நடிகர், தொழில் முனைவோர் மற்றும் முன்னாள் இந்திய அரசியல்வாதி ஆவார். அவர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துணை அமைச்சராக இருந்தார். சில தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஆங்கில திரைப்படங்களைத் தவிர அவர் முக்கியமாக தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இவர் இயற்பெயர் குமரேசன் துரைசாமி. இவர் பிறப்பு 2 டிசம்பர் 1963. இவர் பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளி. இவரது கல்வி செயின்ட் ஜோசப் கல்லூரி, திருச்சி. இவரது மனைவி பெயர் ஜெயசுதா. பிள்ளைகள் 2 பிள்ளைகள். நெப்போலியன் டிசம்பர் 2, 1963 அன்று திருச்சிராப்பள்ளியில் குமரேசன் துரைசாமியாக பிறந்தார். அவர் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பெற்றார். 1993ஆம் ஆண்டு அவர் ஜெயசுதாவை மணந்தார். அவருக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். தனுஷுக்கு தசைநார் சிதைவு இருப்பது கண்டறியப்பட்டது. இது இறுதியில் நெப்போலியனையும் அவரது குடும்பத்தினரையும் அமெரிக்காவுக்கு குடிபெயர வைத்தது. திராவிட முன்னேற்றக் கழக திமுக கட்சியின் சித்தாந்தங்களால் நெப்போலியன் மிகவும் ஈர்க்கப்பட்டார். தனது மாமா KN நேரு ஏற்கனவே உறுப்பினராகவும் அப்போது மாநில அரசின் மக்கள் நல அமைச்சராகவும் இருந்த கட்சியில் அவர் இணைந்தார். 2001ஆம் ஆண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் நெப்போலியன் போட்டியிட்டு வில்லிவாக்கம் தொகுதி போட்டியில் வெற்றி பெற்று அதன் மூலம் தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும், 2006ஆம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட போது அவர் தனது உறுப்பினர் பதவியை இழந்தார். நடிகர் SV சேகர் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து நெப்போலியன் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நம்பிக்கையில் பெரம்பலூர் தொகுதியை வளர்த்து 2000 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார். பின்னர் அவர் மத்திய அரசில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அழகிரியின் விசுவாசியாக காணப்பட்ட அவர் 2014ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு பிறகு திமுகவால் ஓரங்கட்டப்பட்டார். கட்சித் தலைவர் அமித்ஷா முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். நவம்பர் 26, 2015 அன்று கட்சியின் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவரது திரைத்துறை 27 வயதில் தெலுங்கு படமான சிவாவின் மொழி மாற்றம் செய்யப்பட்ட பதிப்பான உதயம் படத்தை பார்த்தார். மேலும் நடிப்பை தொடக்க உத்வேகம் பெற்றார். பாரதி ராஜாவின் கிராமப்புற படமான புதுநெல்லு புதுநாத்து மூலம் தமிழ் திரையுலகில் நுழைந்தார். அதில் வில்லனாக நடித்தார். எஜமான் 1993 வெற்றி பெற்ற பிறகு நெப்போலியன் மலையாளம் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வில்லனாக நடித்துள்ளார். மலையாள திரைப்படமான தேவகரத்தில் 1993 அவரது நடிப்பு மற்றும் நடிப்பிற்காக பாராட்டப்பட்டார். நெப்போலியன் கிழக்கு சீமையிலே 1993 மூலம் திரையில் ஹீரோவாக அறிமுகமானார். அதில் அவர் ஒரு எதிர் ஹீரோவாக நடித்தார். அந்த படத்திற்கு பிறகு பிரதாப் போத்தன் சீவலப்பேர பாண்டி 1994ஆம் படத்தை கொடுத்தார். அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. நெப்போலியன் துரைசாமி IT தொழில் முனைவோராக கால் பதித்து 2000ஆம் ஆண்டு இந்தியாவின் சென்னையில் ஜீவன் டெக்னாலஜி IT செயல்பாடுகளை தொடங்கினார். ஜீவன் தனது திறமையான வழிகாட்டுதலின் கீழ் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களில் நம்பகமான தொழில் மற்ற கூட்டாளியாக மாற்றியுள்ளார். 2010ஆம் ஆண்டில் நெப்போலியன் ஜீவன் அறக்கட்டளையின் மயோபதி பிரிவை தசைநார் சிதைவு மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கான நிறுவனத்தை நிறுவினார். இது தமிழ்நாடு அறக்கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாகும். இவர் வாங்கிய விருதுகள்: எட்டுப்பட்டி ராசாவுக்கு 1997 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது சிறப்பு பரிசு, கலைமாமணி மற்றும் MGR விருது 1998, தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் 2000 முதல் 2006 வரை, தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு பங்களிப்பவர்களுக்கு வழங்கப்படும் முரசொலி அறக்கட்டளை கலைஞர் விருது 2007. இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1991 புதுநெல்லு புதுநாட்டு, MGR நகர், சென்னை தாயி, 1992 முதல் சீதனம், 1993 மார்த்தாண்ட ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன், 1995 ஏன் பொண்டாட்டி நல்லவ தமிழச்சி,